ஜமதக்கனி தனது மகன்களை அழைத்து, உங்களுடைய அம்மாவின் தலையை வெட்டி எனக்கு கொண்டு வாருங்கள் என கட்டளையை புரிகிறார். முதல் 4 மகன்களும் இதை கேட்டதும் இயலாது என்று அவர்கள் சொல்ல, ஜமதக்கனி கோபம் மூண்டவர். நீங்கள் என் கட்டளையை மீறுகிறீர்கள், நீங்கள் கல்லாய் மாறட்டும் என்று சபிக்கிறார். கடைசியில் அவரின் இளைய மகனான பரசுராமன் முன்வந்து இதை செய்கிறேன் என்றார். அவர் தனது அச்சமில்லாத மனதுடன் தாயின் தலையை வெட்டுகிறான். அதை தடுக்க முயன்ற ஒரு இளம்பெண் தலையையும் பரசுராமன் வெட்டிவிடுகிறார். மகனின் தைரியம் தந்தையான ஜமதக்கனியை மகிழ்ச்சியடைய செய்தது. மகனே, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள். பரசுராமன் தன் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி, தயவு செய்து என் சகோதரர்களும் தாயும் இளம்பெண்ணும் உயிருடன் திரும்ப வேண்டும் என கேட்டார். ஜமதக்கனி அவனின் அறிவை கண்டு பரவசமடைந்து விரைந்து வரமளித்தார். பரசுராமர் வேகத்தில் தலையையும் உடலையும் மீண்டும் பொருத்தும் போது ரேணுகாதேவியின் தலையும் அந்த இளம்பெண்ணின் உடலும் மாறிவிடுகின்றன. இதனால் 2 பெண்களும் தனித்துவமான அம்சங்களை பெறுகிறார்கள். அப்போதிலிருந்து தலைமாறி உயிர்த்தெழுந்த தாயாக ரேணுகாதேவி பூஜிக்கப்பட்டார். தலைமாறிய அம்மன் என்ற பெயர் காலப்போக்கில் மருவி மாரியம்மன் என்றானது.